கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நாளை பிறநாளை காண்கிறதான அருமை தெய்வ ஊழியர் ஆல்வின் தாமஸுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா நீர் அழைத்த தேவன், வேறு பிரித்த தேவன், முன்குறித்த தேவன், ஒரு ராஜரீக அபிஷேகத்தை, ஒரு தாவீதின் அபிஷேகத்தை என் அன்பு ஊழியர் மேல ஊற்றி இருக்கிறீங்களப்பா. இந்த கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. அளவீராக கிருபை, கிருபை இரக்கங்களுக்காக ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. கர்த்தருடைய கரை இறங்கட்டும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. இந்த நாட்டுமாய் கூட ஊழியர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. கோடிகள் அவருடைய பாடல்கள் கோடிகளுக்கு ஆண்டவரே கொண்டு போய் சேர்த்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அந்த பாடல்கள் பாடும்போதே ஒரு ஆவிக்குரிய பலன் எங்களுக்குள்ள இறங்குறபடியால் நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் இறங்குறபடியால் நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த நாட்களை பிறந்த குழந்தைகளுக்காக, பிறக்க போற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கரை இறங்கட்டும். நீர் பலப்படுத்துவீராக. சுத்திகரிங்க ராஜா. ஆண்டவரே சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க. கர்த்தருடைய கரை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இன்றைக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே, தாய்மார்களுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தாயின் கவலை தோன்றும் முன்னே அறிந்தேன், முன்குறித்தேன், வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு குழந்தைகளும் தீர்க்கதரிசிகளாக ஆண்டவரே பிறப்பார்களாக. உங்க அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஆசீர்வதியை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கும். அதே போல வியாதிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய உறவினர்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு வியாதிகளா இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் நீங்க சொல்லுங்க, அவங்க பேர் அறிக்கை செய்யுங்க. இந்த வேலை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா. இந்த பேர் அறிக்கை செய்யுங்க. வியாதிப்பட்ட மக்கள் மேல கர்த்தருடைய கரை இப்போது இறங்க போகிறது. கடந்த வாரத்துல நிஷாந்தியோடைய மாமியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் கை கால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. காமாட்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நாங்க போய் ஜெபம் பண்ணோம். என்கிட்ட பொண்ணோ பொருளோ பணமோ கிடையாது போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு. ஆனால் இயேசுவின் நாமம் இருக்கிறது. அவளை போய் சொன்னோம், கர்த்தரை நம்புங்க, அதனால உங்களுக்கு வரும் தெம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தரை நம்புறது கிடையாது, வாயில அறிக்கை செய்யறது கிடையாது. அல்லேலூயா. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, ரத்த கசிவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஆன்ஜியோ பண்ணாங்க. நாங்க போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கர்த்தருடைய கிருபையில அல்லேலூயா அவங்களுக்கு ஒரு வியாதியுமே இல்லை என்று சொல்லி அல்லேலூயா அவங்க பாருங்க, ஆமென், கை கால் வராம ஃபுல்லா ட்ரிப்ஸ் எடுத்துட்டு பயந்து போய் இருந்தாங்க. ஆனா மருத்துவர்களுக்கு ஆச்சரியம், அந்த கசிவுல எங்க போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் சுகத்தை கொடுத்து ஆமென் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அல்லேலூயா. சுகப்படுத்துகிற தேவன். ஆமென். விசுவாசம் ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த விசுவாசம் ஜெபம் தான். அப்படியே கண்ணில் ஏறெடுப்போம். அவங்க பேரை சொல்லுங்க, உறவினரோட பேரை சொல்லுங்க. இயேசு நாமத்தினால என் அன்பு பிள்ளைகள் சொல்லுகிற அந்த உறவினரோட பேரை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி தொடுவீராக, தொட்டு சுகமாக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் வார்த்தை அனுப்புகிறோம். நான் அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி என்று பார்க்கிறோம். இப்போதே சுகப்படுத்துகிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு சொன்னீங்களப்பா, சுகப்படுத்துகிற வல்லமை இறங்கட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நாமத்தோடே மகிமைப்படுத்துங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தகப்பன்மார்கள், தாய்மார்கள், உறவினர்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகத்தை கட்டடுங்கப்பா. அல்லவரே, நாங்கள் கட்டுகளை உடைக்கிற குடும்பங்கள்ல கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சாபங்கள் நீங்குவதாக, பரிசுத்தம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே உங்க வல்லமை சுரசின் மேல இறங்கட்டும்பா.
இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல உங்க கரம் நீட்டப்படுவதாக, உங்க கரம் வைக்கப்படுவதாக. இப்போது ஜெபிக்கிறோம், உங்க சுகப்படுத்துற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில கட்டுகள் உடைக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, மரண போராட்டத்திலிருந்து விடுதலை. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரே நீர் கடந்து வருவீராக. வல்லமை இறங்கட்டும். God is touch. Heal in the name of Jesus. இப்போது கர்த்தர் சுகப்படுத்துகிறார். உன் வியாதி உன்னை விட்டு விலக்குகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க, கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் மேல் மனதுருக்கத்தின் கரம் இறங்குகிறது. இந்த ஆராதனை வேளை வந்திருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய காயப்பட்ட கரம் உன் மேல் இறங்குகிறது. ரிசீவ்டு. எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்க கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. இப்போது கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், சுகம் உண்டாகிறது. கர்த்தருடைய கண்கள் உன்மேல், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் இப்போது உன்மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கல் உன்மேல் உலாவுகிறது. அந்த வஸ்திரத்தின் தொங்கலை நீ பிடித்துக்கொள். இயேசு நாமத்தினாலே இப்போது சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே heal in the name of Jesus. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும், ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். நிறைய பாடல்கள் எழுதி இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் பாட்டே நம்ம மக ஒன்று எழுதியிருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்கு. அல்லேலூயா, ஆமென். அதனால கிறிஸ்மஸ் அன்னைக்கு மகள் பொன்முடைய சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அல்லேலூயா, ஆமென். ஒரு சாம்பிள் மட்டும், அந்த சாம்பிள் மட்டும் போடுங்க, கேட்கலாம். ஆமென். நல்ல கவிதைகள் எழுதி கொடுங்க, வசனங்களா இருக்கணும். என் ஃபோன் வேணுமா? சோத்ரம் சோத்ரம். அப்ப நீங்க ஆமென். அதே போல சரி, இதை ரெடியா நேரத்தில் ஜெபிச்சிடலாம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, ஆமென். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ட்ராக்ஸ் வந்துருச்சு, 400 கிலோ சாக்லேட்டும் வந்துருச்சு. அல்லேலூயா, ஆமென். ஸோ சகல தேவையிலும் கர்த்தர் போஷிக்கிறார். சபை ஊழியருக்கு தேவ வார்த்தை உண்டாக ஜெபிக்கணும். இங்க பிரசங்கம் பண்ற நானு கட்டுக்கதைகளை பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தை. நேற்று தினத்துல நீ காலையில் இருக்கும்பொழுது ஆண்டவர் சகேயு அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னார். மனம் திரும்புதலை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சகேயு மனம் திரும்பினான். அந்த சகையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு ஊழியருக்கு உண்டாகணும். கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்படணும். அந்த வார்த்தையை கேட்டு நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா. அதே போல ஞானஸ்தான ஆராதனை இருக்கு, அது சாட்சி சொல்லுவீங்கன்னு பார்த்தா மறந்துச்சிங்களே. அல்லேலூயா, ஆமென். 31ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் ஞானஸ்தானம் இருக்கு. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எடுக்க போறாங்க. வாலிப மகள் அவங்க வாயில சொல்லினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, உங்க அப்பா ஞானஸ்தானம் ஒத்துக்கிட்டார்ல, ஒன்றும் சொல்லலையா? ஆனால் சுரேஷன் ஐயா சொன்னாரு என்கிட்ட. சரி, அவங்க சாட்சி நான் சொல்றேன். அவங்க போன வாரம் அழுதுகிட்டே வந்தாங்க. எதுக்கு அழுதுனே தெரியல, தேம்பி தேம்பி அழுது. எங்க அப்பா ஞானஸ்தானத்துக்கு ஒத்துக்கவே இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் பொறுமையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அந்த அழுக சோகத்தை பார்த்து எனக்கு சோகமாயிடுச்சு. அது முடிச்சு ஜோம் பண்ணிட்டு நீ ஆறுதல் படுத்த சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு சொன்னேன். அங்கேயே போய் பாஸ்டாமேட்டு சொல்லி அழுது ஜோம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் அண்ணா 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஸ்வேதாக்கு என்கிட்ட பேசினாப்புல, ஸ்வேதாக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். அவர் சொன்னாரா, கிறிஸ்மஸ் கொடுத்துடலாமா, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவர் போகிறார். நான் சொன்னேன், கிறிஸ்மஸ் கூட கொடுத்துடலாம், நீங்கள் முடிச்சுட்டு கூட வாங்க அப்படின்னேன்.
இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னைக்கு கொடுக்குறோம் 31st அன்னைக்கு கொடுக்குறோம், எப்பமா தான் கொடுப்போம், முடிச்சுட்டு அன்றைக்கி திருவிருந்தில் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. அதனால் சுரேஷ் ஐயா மூலியமா அந்த வார்த்தை வந்துச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. கரங்க தட்டுவோம். ஆமென். ஞானஸ்தானம் எடுக்கணும் சொல்லிட்டு அழுத மகள். சில பேர் திருவிருந்து கொடுக்கல, அதுக்காக அழுத மகள்லாம் இருக்கிறாங்க. சில பேர் வந்து கவலைப்படவே இல்லை, திருவிருந்து கொடுக்கலையா, சரி ஓகே. சில பேர் இருக்காங்க, உனக்கு கொடுக்கலையா, உனக்கு கொடுக்கலையா, உனக்கு கொடுத்தா உனக்கு கொடுக்கலையா, ஓகே எனக்கு சந்தோஷம். இல்லை உனக்கு கொடுக்கலையா அதை குறித்து நீ அழுவல, கத்துட்ட மன்னிப்பு கேட்கல, ஒப்புருவான்ல. உனக்கு கொடுக்கலையா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸோ அப்படிலாம் இருக்குது. ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமென். ஸோ ஞானஸ்தானம் இருக்குது. ஆமென். கர்த்தருடைய கிருபையில் ஜெபம் பண்ணுங்க. ஞானஸ்தான வகுப்புலாம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், நல்லா படிங்க. ஆமென். அதே போல் சில பேர் பொருத்தனை பண்ணணும். என்ன பொருத்தனை பண்ணணும்? உங்கள் ஆத்துமா வெளியேற பெற்ற ஆத்துமா கர்த்தர் கட்டுகளிலிருந்து உடைக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குறாருன்னா முதல் ஸ்டெப்பு என்ன தெரியுமா? நம்ம எப்படி காலையில் எழுஞ்சி பல் தேய்ச்சி குளிக்கிறோமோ, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறோமோ, இன்றைக்கு கிறிஸ்துவ உடையவனாய் இருக்க வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார். அதே போல் இன்றைக்கு நாம தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும். கல்யாணத்துக்காக எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம்லாம் செல்லாது, மனம் திரும்புதலே கிடையாது. உங்கள் ஆத்துக்காரங்கம்மா ஆமென். அப்போ இந்த திருமணத்துக்காக எடுக்கிற ஞானஸ்தானம்னா அது தவறு. உண்மையிலே மனம் திரும்பி எடுக்கணும். அப்படி எடுத்தா பிரச்சனை இல்லை. ஒரு தம்பி அப்படி தான் கேட்டாங்க, அப்பா உனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, உனக்கு பிரியாணிலாம் போட முடியாது, நீ வா ஞானஸ்தானம் பிரியாணி போட்டுடலாம். 5 பேர் ஞானஸ்தானம் ஆட்டில் ஏறினாலும் அவனை ஏறினா உட்காந்துனா போனான்னா ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா நாத்துக்கு பிரியாணி போட்டாங்களாம். பிரியாணிக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது? அல்லேலூயா. ஆமென். அப்போ இது இப்படி தான் சாட்சி நான் கேட்குறேன். கல்யாணம் பண்ணோம், வேறு வழியே இல்லை, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அப்போ அவங்க எப்படி பாவ உணர்வு அடைவாங்க, எப்படி மனம் திரும்புவாங்க? பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கணும், அவன் ஒப்பு கொடுக்கணும். ஞானஸ்தானம் என்பது கட்டாயமோ அல்ல, அவங்க மனம் திரும்பி ஞானத்துக்கு பின் ஸ்தானம். ஆண்டவரே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அதுக்குன்னு கழுத வயசார வரைக்கும் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. மெச்சூரிட்டி, அந்த ஞானம் வந்தாலே உனக்கு ஸ்தானம் எடுத்துடணும். ஆமென். அதே போல் குழந்தையா இருக்கும் போது ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, அதெல்லாம் செல்லாது. குழந்தையா இருக்கும் போது சுத்திகரிப்பு பண்ணலாம், பிரதிஷ்டை பண்ணலாம். ஆனால் ஞானஸ்தானம் என்பது ஞானத்திற்கு பின் ஸ்தானம். இந்த மனம் திரும்புதல் வேண்டும். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. ஆமென். இந்த சாங்ஸை இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணி போட்டுடலாமா? பேசாம வீடியோ ஷூட் பண்ணிடலாமா? அல்லேலூயா. சுவிசேஷமாக அறிவிக்கணும், வீடியோ ஷூட்டும் பண்ணணும். எத்தனை தான் பாஸ்டர் பண்ண போறீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணணும். ஆமென். செய்யலாமா? அதுதான் மெசேஜ் இருக்கு. அதாவது ஊழியங்களும் அப்படியே எக்கச்சக்கமாக இருக்கு, டைம் எனக்கு பத்தலை. ஆமென். சரி, ஓகே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போதிக்கிற அபிஷேகத்தினால் நிரம்ப இருக்க, தேவ செய்த தேவன் திருஷ்டாந்தரமாய் வெளிப்படுத்த, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்க, வசனத்தை சத்ருவானவன் பொறுக்கி போடாதிருக்க,
தேவ செய்தியை விசுவாசத்தோடு கேட்கிற ஆர்வம், விருப்பம், வாஞ்சை ஜனங்களுக்கு உண்டாக, தேவ செய்தியின் போது ஆவியானவர் ஜனங்களுக்குள் பலமாய் கிரியை நடப்பிக்க, தேவ செய்தி வேளையிலே வசனத்தை கேட்கிறவர்கள் மேல் ஆவியானவர் பொருந்தருளப்பட, ஜனங்கள் மனம் திரும்ப பண்ணுகிற வல்லமையான வார்த்தைகள் உண்டாக, மறுரூபப்படுத்துகிற மகிமையான வார்த்தைகள் புறப்பட்டு ஜனங்களை சந்திக்க, ஜனங்களுக்குள் தேவ சாயலை, குணங்களை சிருஷ்டிக்கிற வார்த்தைகள் புறப்பட, பிரசங்கிக்கிற போது சத்திய வசனத்தை தடை பண்ணுகிற வான மண்டல கிரியைகள் அழிக்கப்படும்படியாக. தேவனி சோத்ரிப்போமா? ஜப குறிப்பிலுக்காக தேவனி சோத்ரம் 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 சோத்ரம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. நாம் ஒன்றே மையப்படுத்துங்க. சத்தியத்தை மறுபடியும் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களப்பா. உடைய வார்த்தை அனுப்பி தேற்றுவீராக, உடைய வார்த்தை அனுப்பி விடுதலை தருவீராக, உடைய வார்த்தை அனுப்பி பலப்படுத்துவீராக. சகாயம் உண்டு பண்ணட்டும். அடையனை மறுத்து நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். போன வாரம் நான் சொன்னேன், மனம் திரும்புதலை குறித்து நம்ம பேசிட்டு வந்தோம், தியானத்தை கொண்டு வருகிறோம். தேவன் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் அல்லேலூயா சொன்னா நீங்களும் அல்லேலூயா சொல்லணும். நான் ஆமென் சொன்னா நீங்களும் ஆமென் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அல்லேலூயானா தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமை செலுத்துறது. ஆமென்னா அப்படியாக கடவுள்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் வரட்டும் இயேசு நாமத்தினால. ஆமென். அல்லேலூயா. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜாத்திகளாக, ஆமென், கலெக்டர்களாக, ஆமென், ஜட்ஜாக, பெரிய போலீஸ் ஆபீசராக, ஊழியக்காரர்களாக, டாக்டராக இந்த பிள்ளைங்களா வரணும். ஆமென். இனி பிறக்கக்கூடிய பிள்ளைங்களா, பிறந்த பிள்ளைங்களா நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும். அல்லேலூயா. நீதி நியாயம் பேசுகிற, வாதாடுகிற நல்ல குவாலிட்டியான அட்வொகேட்ஸ் எல்லாம் வரணும். அல்லேலூயா. என் ஜனங்கள் கர்த்தருடைய நன்மையினால நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். இங்க பார்க்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? தாழ்மை தேவை. இரண்டாவது, ஜெபம் பண்ணி என்று பார்க்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ணி. எல்லாம் எங்கேயே உட்காந்துக்கிறீங்களா, அங்க போறீங்களா? ஓகே. ஜெபம் பண்ணி. ஆமென். அப்ப தாழ்மை இருக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹெலன் உட்கார், அமைதி. ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஒரு நாளைக்கு 24 hours இருக்கு. நீ சபையில வந்து 1 மணி நேரம் ஜெபிக்கணும். ஆமென். இங்க வந்திருக்கிற எல்லாருமே என்ன செய்யணும்? சபையில ஏதாச்சும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸா இருக்க போகுது. ஆமென். இதுக்கு மட்டும் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆமென் சொல்லிட்டீங்களா? அது எப்படி? அது என்ன சுசிலம்மா? ஆமெனே காணோம். உஞ்ச தலை அப்படியே இருக்குது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? பக்கத்துல இருக்க அம்மாவை கூட்டு வந்து ஜெபிக்கணும் 1 மணி நேரம். ஆமெனே காணோமே. அல்லேலூயா. எதுக்காக அப்படின்னா, நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அது நன்மையா இருந்துச்சுன்னா ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிடுவாரு. ஒருவேளை தீமையா இருந்துச்சுன்னா, ஆண்டவரே தீமை எனக்கு வேண்டாம், நன்மையை மாற்ற தாங்க ஆண்டவர் போதும். நீங்க கேட்கிற ஒரு விண்ணப்பம் அது ஏதாச்சும் ஒரு பிசாசுடைய கிரியையிலோ இல்ல தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள் ஏதாச்சும் இருக்கும். தேவ நன்மையான காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப 1 மணி நேரம் வந்து தேவ சமூகத்தை வந்து நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்படிதான் சகோதரி உமா குட்டிக்கு செஞ்சார். ஆமென். அவங்க வீட்டுக்கார சொன்னார், நம்ம வீடெல்லாம் சர்ச்சா தெரியல, அங்கேயே ஜெபம் பண்ண மாட்டியா? சர்ச்சில் தான் போய் ஜெபிக்கணுமா?
நாங்கள் இருந்த வீடும் அந்த இடமும் அது தேவனுடைய ஆலயம் தான். அதனால தான் அழகான ஒரு சாமுவேலை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்நாளை போல ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆமென். பாருங்க, ரெட்டத்தனையும் ஆண்டவர் கொடுத்தாருல்ல. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அற்புதம் நிச்சயம் செய்வார். ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கதை சொல்றார். நீங்க வரும்பொழுது இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கலுமா இருக்கு. என்ன ஜெபம் பண்ணுங்களோ அதை கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பார்ப்பாரு. நீங்க போகும்பொழுது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இங்க நீங்க தேவனோட பேசணும், போகும்போது தேவன் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. நீ பேச அவர் கேட்க, அதுதான் ஜெப நேரம். ஆமென். நான் பேச என் தேவன் கேட்க, அதுதான் என் ஜெப நேரம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காலை அவர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அவர் முகத்தை தேடணும். யாக்கோபு ராம் முழுவதும் போராடி ஜெபம் பண்ணாரு, அவர் முகத்தை தேடினாரு. அல்லேலூயா. அவர் முகத்தை தேடுறதுனால என்ன நன்மை இருக்கு? உங்க மூஞ்சி அப்படியே பிரகாசிக்கும். உங்களை பார்க்கும்பொழுதே என்ன பிரைட், என்ன மாயமோ, என்ன மந்திரமோ தெரியல, என்ன கிரீமோ தெரியல. சினிமா நடிகையெல்லாம் மேக்கப் போட தான் அழகு. நீங்க தேவ பிரசனத்தில் இருந்தாலே அழகுதான். அல்லேலூயா. ஏமே அந்த சினிமா இதில் இருக்கும்போது இருக்க அந்த மேக்கப்லாம் போட்டு அழகா தெரிவாங்க. வயசான பேருக்கு கொஞ்சம் நாட்கள் ஆன பேருக்கு பார்க்கவே சகிக்காது. மேக்கப்லாம் போயிடும், அந்த கெமிக்கல் போட்டு போட்டு ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. ஆனா உண்மையா தேவ சமூகத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, நீ நடந்த அழகு, நீ பேசின அழகு, நீ பார்த்த அழகு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை ஒரு தேவ சாயலாகவே மாத்திடுவார். ஆமென். உன்னை பார்க்கும்போதே நீ தேவனை பிரதிபலிப்ப. அல்லேலூயா. அந்த சாயல் உனக்குள்ள வரணும். ஆமென். இந்த மாதிரி கீச்சுன்னு ஒரு சத்தம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கான், அது ஒரு 8000 ரூபாவா. அல்லேலூயா. இவங்க எனக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நானும் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோட பெற்றுக்கொள்கிறேன். மானிட்டர் கேட்டாங்க, தம்பி மானிட்டர் கேட்டால் 40,000 நீயே வாங்கிக்கப்பா சம்பாரிச்சு, என் தயவுசெய்து கேட்காது அப்படின்ட்டேன். இருந்தாலும் கேட்டு பாவம், அவனே சம்பளம் வேலை இல்லாமல் இருந்தான். அதனால ஒரு பேங்க்கில் ஆஃபீஸர் வேலை கிடச்சிது. ஆமென். என்ன ஆஃபீஸர்? செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவரை கேட்காம யாரும் உள்ளே போகக்கூடாது, அவர் திறக்காம யாரும் வெளியே வரக்கூடாது. ஏசியை போட்டு தலைக்கு நேராக ஒரு குறுக்குள்ள ஒரு ஏசி. அல்லேலூயா. நீங்க வந்தாதான் பேங்கை திறப்போம் அப்படின்ட்டாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே பாவம் என்ன பண்றது சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். உங்களுக்கு பின்னால இருக்க 2 ஸ்பீக்கர் ஆண்டவர் கொடுத்தாரு இலவசமா. அதை மானிட்டரை வச்சா பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் தான் மெயினா மாறிடுச்சு. அதே போல டிவிக்காக ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஒருத்தர் தரேன், ஆனா 15,000 கட்டுங்க, மீதி பேலன்ஸ் நான் போட்டு 55 இன்ச்சே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ஏசி கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ஏசி நமக்கு 42,000 ரூபான்னு கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு அவருக்கு லாபம் இல்லாம குறைச்சி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதற்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆமென். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் நான் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். கொடுத்தா கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். நான் வேலைக்கோ பிஸ்னஸோ பண்ணல, எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். அப்போ கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும். ஆமென். அதே போல் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? அந்த விசுவாசம் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஆமென். அப்போ அவர் முகத்தை தேடும்போது நம்ம மூஞ்சி எப்படி இருக்குமா? பிரகாசிக்குமா. அல்லேலூயா. அதே போல் அப்பொழுது பரலோகத்து தங்கள் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகள் விட்டு திரும்பினால், நம்ம வாழ்க்கையில என்னென்ன பொல்லாத வழிகள் இந்த 2025ல என்னென்ன பாவம் பண்ணீங்களோ, மீறுதல் வச்சீங்களோ, அதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அந்த பொல்லாத வழி எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், உன் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உன் கணவருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த பொல்லாத காரியம் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப அந்த பொல்லாத வழியை உன் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணணும்? தூக்கி எரிச்சிடணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில பொல்லாத காரியம் இருக்கு, பொல்லாதவனா இருக்கிற என்ன
என் வாழ்க்கையில் பொல்லாப்பு வரத்துக்கு முன்னாடியே அந்த பொல்லாங்க என்ன செய்யணும்? எரிச்சிடணும். ஆமென். சில பேர் நீங்களா போய் சிக்கிக்கிறீங்க கன்னி வலையில. அல்லேலூயா. அப்புறம் அவங்களை எப்படி மீட்டு எடுக்கிறது எனக்கே தெரியல. ஆமென். அந்த தயவு செய்து நீங்களா போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப பொல்லாத வழிகள் என்ன என்பதை பார்த்து நீங்க சிந்திங்க. ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழி, துக்கப்படுத்துகிற வழி ஏதாச்சும் என் வாழ்க்கையில் இருக்கா? தயவு செய்து அந்த காரியத்தை எடுத்து போடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது, அதுக்கப்புறம் தான், முன்னாடியே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. நீங்க அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக பாவங்களை மறைக்கவே முடியாது. நீ அந்தரங்கமா பாவம் செய்வ, ஆண்டவர் வெளியிடத்துல கொண்டு வச்சுடுவாரு. சில பேர் அனைவருடைய பாவம் அப்பதான் வெளியில பப்ளிக்கா பப்பரப்பான்னு சிரிச்சுருக்குது. அந்தரங்கமா செஞ்ச காரியம்லாம் இப்போ வெளியரங்கமா பிசாசு. ஏன்னா நல்லா புரிஞ்ச, கன்னி வேலை எது தெரியுமா? உன்னை அந்தரங்கமா சிக்க வச்சுட்டு உன்னை வெளியரத்துல அசிங்கப்படுத்த தான் பிசாசு உனக்கு அந்த ஆசை இச்சைகளை கொடுக்குறான். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆசை இச்சைகளை கொடுக்குறான். நீங்க அந்தரங்கமா மறைமுகமா ரகசியமா செய்யற காரியங்களை கொண்டு வருது யாரு? கொடுக்குறது யாரு? பிசாசானவன். லாஸ்ட் அனுபவிக்கிறது யாரு? உங்களை அசிங்கப்படுத்துறது அவன் தான். உங்களை ஆசையை தூண்டுறது அவன் தான். உங்களை அசிங்கப்படுத்துறதுதான் அவன் தான். மோசம் போக்கும் இச்சை. மோசம் போகாதீங்க. உங்க ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த காரியங்களை, ஆண்டவரே இந்த ஆசை இச்சைகளை என்னால் வெளியே விட முடியல ஆண்டவரே, ரகசிய பாவங்களை என்னால் செய்ய முடியல ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, நீங்க செய்யற அறிக்கை செய்கிற அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு மன்னிக்கிறாராங்க. அவர் மன்னிக்கிற தேவன், தண்டிக்கிற தேவன் அல்ல. அவர் மன்னிக்கிற தேவன். சொல்லு, இயேசு தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஏமே இந்த 2025ல எவ்வளோ தவறு பண்ணிருக்கிறோம். ஆனா அந்த தவறோட, அந்த பாவத்தோட, அந்த பாவ நாத்தத்தோட என்ன செய்யக்கூடாது? 2026க்குள்ள போகக்கூடாது. அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 25th கிறிஸ்துமஸ் ஆராதனை காலை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆமென். காலை 8:30 இருந்து 2 மணி நேரம் தான். 10:30 முடிச்சுட்டு நம்ம பவனி செலுத்த போறோம். அல்லேலூயா. ஆமென். அது மதியானத்தோட முடிஞ்சிடும் இல்லையா? 10:30 மணிக்கு முடிச்சா கூட கேக்கு, டீ, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு பொங்கல் போடுறாங்களா இல்லை கிச்சடி போடுறாங்கன்னு தெரியல, எது போட்டாலும் சரி தோத்திரம் பண்ணிட்டு உடனே என்ன செய்யறோம்? நம்ம கிளம்பி போயிடுவோம். அல்லேலூயா. போயிட்டு என்ன செய்ய போறோம்? 12 மணி வரைக்கும் நல்லா சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் செஞ்சு வைக்க சொல்லுங்க, அங்கே போய் பிரியாணி சாப்பிடுங்க. ஆமென். சரி, ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் ஒரு காலத்தில் அப்படி தான் போயிட்டு பிரியாணிலாம் போட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் வர கூட்டங்கள் வருவாங்க, எல்லாம் பிரியாணி சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க, எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு சாயங்காலம் குடிக்க போயிடுவாங்க. எங்கள் அண்ணன்கள், மாமங்கள், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த பாவம் செய்கிற இடம் இல்லை, இங்கே இல்லை, KK நகரில். ஆமென். பரிசுத்த இடம், அதனால அதை மாற்றிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் சகையு. அவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை கேள்விப்பட்ட உடனேயும் அந்த சகையுக்குள்ள பார்க்கணும் ஒரு வாஞ்ச. ஒருத்தங்க மைக் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா அழகா தெளிவா நிதானமா படிங்க. ஆமென்.
லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சரியாக கரெக்டாக 11 முடிச்சுட்டு ஸ்பெஷல் சாங்ஸ் தம்பி டேனி பாட போறாப்ல. அல்லேலூயா, ஆமென். பிரைஸ்ல வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அதாவது இங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ வழியா கடந்து போறாரு. இப்போ உங்களை எல்லாரும் நான் எரிகோ வழியா கூட்டு போறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம ஆண்டவரோடு கூட என்ன செய்ய போறோம்? எரிகோக்குள்ள போறோம். ஆமென். நான் சொல்வது கதை அல்ல, நிஜம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே எரிகோக்கு நேரா போக போறோம். நீங்க எல்லாம் கூட எரிகோக்கு வர போறீங்க. 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஏசப்பா எரிகோவுக்கு சமீபமா போறாரு. அப்போ ஒரு குருடன் இல்லை என்ன கேட்டிருந்தாரு? யாசகம். டீசெண்டா சொல்ல போனா யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தாரு. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். எப்படிங்க? ஜன கூட்டம் ஏசப்பாவை கேள்விப்பட்டு திரளான மக்கள் ஒரே நடக்கிறது சத்தமா இருக்கு. என்ன எரிச்சல் சத்தம்? என் காதுல கேட்குது. என்ன எரிச்சல் சத்தம்? என் காதுல கேட்டுப்புட்டேன். என்னங்க அது எரிச்சல் சத்தம்? நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று ஆமென் அவனுக்கு அறிவித்தார்கள். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். பாருங்க, அவன் கண்ணு தெரியாது, ஆனால் காது நல்லா கேட்கும். சில பேருக்கு ஷார்ப்பா இருக்கும் காது. அப்ப கேள்விப்பட்ட மாத்திரத்துல இயேசு வருகிறாரா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அந்த தாவீது யாரு? அவரும் மனம் திரும்பின ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக அபிஷேகம் செய்து, அரசனாய் வந்த தாவீது பாவம் செய்து தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பின ஒரு நபர் தான் தாவீது. அந்த வம்ச வழியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறாரு. அல்லேலூயா. நீ மனம் திரும்பிட்டா உன் வாழ்க்கையில, உன் சந்ததி வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உன் சந்ததி வாழ்க்கையில அல்லேலூயா ஆமென் ராஜாக்கள் எழும்புவார்கள். ஆமென். பிரைஸ். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ராஜாத்துல கிரீன் இங்க்ல கையெழுத்து போடக்கூடிய ஆபீசர்லாம் வைப்பாருங்க. அல்லேலூயா ஆமென். அப்ப பாருங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அநேக கூட்டம் இருக்கு உன்னை சுத்தி. ஏய் சும்மா இருடா, உன் தலைமையிலே போட்டு உட்கார வைக்கிற கூட்டம், குறை சொல்ற கூட்டம். ஏய் நீலாம் கூப்பிட தகுதியே கிடையாது. எப்படி இவன் தகுதியா இல்லையான்னு சொல்லிட்டு மத்தவன் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு அவனே தகுதி இருக்காது. எப்படி இப்படிதான் சில கூட்டம் இருக்கு. உன்னை ஆண்டவர் கிட்ட போகாத அளவுக்கு, பாஸ்டர் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்றியா, இந்த ஞானஸ்தானம் கீனஸ்தானம் எடுத்துட்டு போற இல்லையா? அப்புறம் எப்போதான் சர்ச்சிலே போய் உட்காந்து வேலை செஞ்சுக்கிறிய? உனக்கு ஒரு வேலை இல்லையா? எப்பவும் அங்கதான் உட்காந்துக்கிற. அல்லேலூயா. இப்படி நிறைய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க. ஆமென். பாருங்க, கூடனுக்கு தெரியுது பாருங்க. அவனோ அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று. பாருங்க, அதட்டின உடனே அவன் அமைதியா இருக்கணுமா இல்லையா? திருப்பி என்ன பண்றான்? தாவீதின் குமாரனே எனக்கும் இரங்கும் என்று
மிகவும் அதிகமாய் கூப்பிட்டானா. அல்லேலூயா. உன்னை யாருன்னா இப்படி உன்னை குறை சொல்லி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா நீ உட்கார கூடாதுங்க. இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய், இன்னும் பலத்தோடு, இன்னும் கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தோடு நீ இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நீ இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் கர்த்தருக்கு வைராக்கியமாக ஓடணும். அல்லேலூயா. ஆமென். என்ன நடந்தது பாருங்க. இயேசு நின்று பாருங்க, எல்லாம் அதிர்ச்சினாங்க. அவன் யாரும் அவனை சட்டை பண்ணவே இல்லை. ஒருத்தன் யார் பாரு வேலையே இல்லை. அப்படிதான் ஒரு கூட்டம் குறை சொல்லுச்சு. ஆனா இயேசு நின்று அல்லேலூயா உன்னை ஆஸ்வதிக்கும்படியாக, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக உன்னை பார்க்கிற ஒரே தெய்வம் யாருன்னா அவர் கண்ணுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறாரு. அவர் உன் வீட்டில் இருக்கிறாரு, அவர் உன் கூட இருக்கிறாரு, அவர் ஆலயம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. யாருமே இல்லை நினைக்காதீங்க, இயேசு இருக்கிறாருங்க. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பாடுகள் அல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. அப்புறம் சொல்லுங்க. கொயர் டீம்லாம் ஃபயராக இருக்கணும்னு சொல்கிறேன் நான். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டாக மறையுது. அல்லேலூயா. பரலோகம் தெரியுதம்மா. ஆமென். அதுக்கு முன்னாடி என்ன வருது? பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அல்லேலூயா. ஆமென். கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. கையத்தட்டு. நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பது நினைச்சிட்டா என்னுள்ளோ துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளோ துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ லா 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 லா. ஓ லா 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 லா. அல்லேலூயா. பாருங்க, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி கொண்டு வர சொன்னார். யாருமே கண்டுக்கலங்க, திரளான ஜனங்கள் உன்னை கண்டுக்கவே இல்லை. ஆனா இயேசு கூட நின்னுட்டு என்ன பண்றாரு? அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். நீ பாருங்க, உன்னை ஆண்டவர் அழைக்கிறாரு. நீ கர்த்தருக்கு தேவை, நீ கர்த்தருக்கு தேவை, சாட்சியா இருக்கணும், உனக்கு அற்புதம் செய்யணும். ஆண்டவர் விருப்பப்படுறாரு உன் வாழ்க்கையில இனி குருடனா இருந்த. அதில் நீ மற்ற மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன் நிலைமை என்னன்னு இயேசுவுக்கு தெரியும். அவர் உன் நிலைமை அறிந்திருக்கிறாரு. நீ தூரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இயேசுவை தேடி வா, இயேசுவை நாடி வா, இயேசு கிட்ட ஓடி வா. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? உனக்கு என்ன இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இருந்தாலும் கேள்வி கேட்கிறாரு என்று கேட்டார். அவர் அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் உன் வாய் வழியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த விசுவாச வார்த்தையை எதிர்பார்க்கிறார். ஆமென். அதற்கு அவன் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த கூடன் என்ன தெரியுது? ஆண்டவரே. கூடனுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு. இன்னைக்கு அநேக பேருக்கு கண்கள் இருந்தோம், இயேசுதான் ஆண்டவர் தெரியல. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமான
சொல்லுது ஆண்டவரே. இன்னைக்கு அநேக நபர்களுக்கு ஆண்டவரே தெரியல, நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவனே தெரியல. அல்லேலூயா, ஆமென். கண்ணிருந்தும் பார்க்காது, மூக்கிருந்தும் முகராது, காதிருந்தும் கேட்காததே இன்னும் நம்ம பாரையா பாரம்மா. அல்லேலூயா, அவர் நம்ம தேடி வந்த தெய்வங்க. அல்லேலூயா. சரி, ஓகே, பாருங்க. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும் என்று சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. எங்க விசுவாசம்? அவன் எப்போ ஆண்டவரே என்று அறிக்கை செய்தானோ அதாங்க விசுவாசம். நீ வணங்குற தேவன் யாரு? நீ அவர் நம்பி வந்திருக்கிறையா? அவர் தான் இயேசு. அவர்கிட்ட பேசு. அல்லேலூயா. நீ பேசுனா அவர் கேட்பாரு. அவர் காது அல்லேலூயா கேட்கிற தேவன். உன்னை என்னையும் படைத்த தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். சூரியனை படைத்த தேவன், பூமியை படைத்த தேவன். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, படைத்தவரை விட்டு விட்டு. இங்க வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை மறவாதே. ஒரு கூடனுக்கு தெரியுது ஆண்டவர், ஆண்டவரே என்று சொல்லி கூடனுக்கு தெரியுது. அப்ப சொன்ன அதை பார்த்தா சொன்னாரு, உன் விசுவாசம். ஆமென். இயேசுவை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக. என்ன சொன்னாரு? உடனே உன் வாழ்க்கையில என்ன காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தருக்கு திறக்க போகிறாரு. கர்த்தர் இப்போதே திறக்க போகிற வாழ்க்கையில ஆசீர்வாதம் மூடி இருக்கா? உனக்கு பார்வை அடையலையா? குருடனா இருக்கிறாயா? ஊமையா இருக்கிறாயா? மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கிறாயா? பேச முடியலையா? இயேசு நாமத்தினாலே நீ எந்த சூழ்நிலை இருந்து வந்தாயோ, ஆண்டவரே என்று சொல்லி நோக்கி அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது உன் வாயை விரிவாய்ச்சத அடைக்கப்பட்ட சகல ஆசீர்வாதமோ, அடைக்கப்பட்ட சகல காரியமோ கர்த்தர் திறக்கிறார். இயேசு நாமத்தினாலே கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கையை தட்டுங்க. இயேசு நாமத்தினாலே அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறக்கிறாரு. மனிதன் மூடுவான், தேவன் திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் எப்பத்தாவின் தேவன் திறக்கப்படுவதாக. ஆமென். நீ பார்வை அடைவாயாக. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் ஆண்டவரே என்று விசுவாசத்தில் அல்லவா ரட்சித்தது என்றால் ரட்சிப்பு, விடுதலை என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே உடனே எப்ப? நான் நினைக்க கிடையாது, 10 நாள் கழிச்சு கிடையாது, உடனே. அல்லேலூயா, உடனே. அதாங்க இயேசுவை பொறுத்த வரைக்கும். அல்லேலூயா. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. நீ பார்வை அடைஞ்சிட்ட, நன்மையை பெற்றுக்கொண்ட. இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும், அவருக்கு பின் செல்லணும். அல்லேலூயா. சில பேர் நன்மையை பெற்றுக்கொள்வாங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. வருவாங்க, பிசாசு பிடியிலேருந்து டெலிவரன்ஸ் நடக்கும், என்ன செய்ய மாட்டாங்க? எனக்கு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான், போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பின் செல்லணும், அந்த சபையோடு இணைந்து ஊழியம் செய்யணும். இங்க இருக்கிறவங்க விசுவாசிகள் அல்ல, இங்க இருக்கவங்களாம் சீஷர்கள். இயேசு கிறிஸ்து 12 பேர் தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவர் நினைச்சா சகல ஜனங்களை என்ன செய்யலாம்? சீஷராக்கி இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய சீஷர்கள். அல்லேலூயா, ஆமென். நீ யாரு? நான் புதிய வாசல் சீயோன் திருச்சபையுடைய சீஷன், சீஷி அப்படின்னு சொல்லணும். ஆமென். நான் புதிய வாசல் சீயோன் திருச்சபையில நான் விசுவாசி அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் விசுவாசிலாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. ஆண்டவரே குத்துனாங்க, நாளை எந்த மூலைக்கு. அல்லேலூயா. நீங்களா யாரு? சீஷி. கர்த்தர் உருவாக்குகிறார். அதனால தான் நம்ம சபையில 12 பேர் போல குறைந்த நபர்கள் இருக்கிறாங்க. போதும் எனக்கு. உங்களை ஒருத்தர் நான் சீஷர் ஆக்கிட்டேன்னா உங்க மூலமா 100 பேர் ஆண்டவர் சீஷரா மாத்துவாரு. அல்லேலூயா.
ஆமென். நம்ம கர்த்தருக்கென்று ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே எப்படி மகிமைப்படுத்தினா, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி என்று நன்றி உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதான் தேவனை மகிமைப்படுத்துறது. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. அப்போ உனக்கு அற்புதம் செய்யும் பொழுது உன் ஜனங்கள் பார்க்கும், எப்படிமா இது நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, எல்லோரும் சபைக்கு வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யறான். எதுக்கு? ஆத்துமாக்களை கூட்டு வரணும். ஆமென். உன் ஜனங்களை கூட்டு கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இதை கண்டு அதுக்காக தான் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யறாரு. நம்மளே வரலனா எப்படி ஜனங்கள் வருவாங்க? அல்லேலூயா. ஆமென். அப்ப உடனே அவன் பார்வையிடுந்த தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். எப்படி? சும்மா கரடா சொன்ன ஜனங்கள், கம்னு கரடா சொன்ன ஜனங்கள் இப்போ கூட தேவனை மகிமைப்படுத்தின உடனேயும் ஜனங்களுக்கு சூறு சொன்ன வந்துருச்சு. சில பேருக்கு அப்படிதான், நீ தேவனை துதினா துதிக்க மாட்டாங்க. ஒரு குருடன் பார்வையடைந்து தேவனை துதிக்கும் போது, ஒரு குருடனே பார்வையடைந்து தேவனை துதிக்கிறானா, நான் என்ன சும்மா இருக்குது, சகல ஜனங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே ஷகபலகனதனா. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு பாடுங்களே. அந்த பாடல் தெரியுமா? அல்லேலூயா. லோரி. அல்லேலூயா. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பரித்திடுவோமே. ஆமென். எனக்கு பாட ஆசைதான், டைம் ஆகி போய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சரி பாருங்க, இப்போ இந்த விஷயத்தை யாரு கேள்விப்படுறாரு? மிகப்பெரிய ஆபீசர். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக கடந்து போகையில், ஆமென், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு அப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. ஆமா, நீங்க பாருங்க, அவர் யாரு? டாக்ஸ் கலெக்டர். ஆமென். சகேயு யாரு? சீஃப் டாக்ஸ் கலெக்டர். சீஃப் இல்லையா? அப்படிதான் ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்பேற்பட்டவரது கேள்விப்படுறான். குருடன் பார்வை அடைகிறான், தேவனை மகிமைப்படுத்துறான். சாம் இங்கே வா, பெரிய பக்கத்தை உட்கார், வா. அவனை ஃப்ரெண்டில் அனுப்புமா, வா. அந்த பெரிய பக்கத்தை உட்கார், உள்ள ஃப்ரெண்டில் வா, உட்கார். இயேசு எப்பேற்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். சகேயு என்று என்ன பேர் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சகேயுனா என்ன தெரியுமா? தூய்மையானவன் என்று அர்த்தம். சொல்லுங்க, சகேயுனா என்ன அர்த்தம்? தூய்மையானவன். அப்ப சகேயு எனப்பட்டவர் என்ன பண்றாரு? இயேசு எப்பேற்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அவர் ரொம்ப குள்ளந்தான். ஆனா ஆண்டவரை பார்க்க அவனை எட்டி பார்க்க முடியல, எல்லாம் சமைட்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, தம்பிங்க நரேஷ் தம்பி அதுங்கள சில பேர் டெமோ காமிச்சா தெரியும் அங்க. அல்லேலூயா. ஆமா, கார்த்திகா நில்லு, வா சீக்கிரம் வா, அந்த கேமரா திருப்புங்க அங்க. ஆமா ஆமா, இப்படி அப்படி அவங்கள பார்த்து இல்லைப்பா, நீங்க எங்க இல்லை, இதை இங்க இல்லை, இங்க வா கார்த்திகா.
பார்த்தீங்களா? அனில் பக்கத்தில் இல்லை, அண்ணா பக்கத்தில் இல்லை. ஐயோ நாப்பா இது இவ்வளோ பெரிய ஹைட்டா தோத்துறான். பத்தில் கேமராவுக்கு ஹைட் பத்தல, கீழே இறக்குமா கேமராவை. இந்த இவர் ஹைட்டு, அவங்க குவைட்டு. அல்லேலூயா. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? எட்டி தான் பார்க்கணும். போங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ இங்கே என்ன நடந்துச்சு பாருங்க. சகேயு எப்படி இருந்தான்? குள்ளனா இருந்தான். குள்ளனா இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி, எப்படி அவனுக்குள்ள இருந்த வாஞ்ச எல்லாருக்கும் முன்னாடி போயிடுறாரு. சபைக்கு வரவங்களாம் பின்னாடி லேட்டாக தான் வரீங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, ஆண்டவரை பார்க்க வரவங்க முன்னாடி வாங்கினா பின்னாடி போறீங்க. தேய்மானம் தான். சில பேர் முன்னாடியே உஷாரா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, எங்க இவர் மைக்கை பிடிச்சிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் மெசேஜ் வேற அனுப்புறாங்க, நான் லேட்டு. அல்லேலூயா. நான் வாத்தியார் கிடையாது. அல்லேலூயா. என்கிட்ட பர்மிஷன், நான் எக்ஸாம் உங்களுக்கு பாஸ் கிடையாது என்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும். ஆமென். சரி பாருங்க, அவர் போகும் வழியில முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டு அத்தி மரம், காட்டத்தி மரம் செம்மைட்டா இருக்கும். அது மேல ஏறி இயேசு அந்த இடத்திலே வந்தபோது, இப்போ இது ஒரு காட்டத்தி மரம். இப்போ நீங்க சபைக்கு வரவங்க எப்படி வரணும்? ஏறி தான் வரணும். ஏறி வந்து எங்க பார்க்கணும்? அந்த வாஞ்ச ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். மேல் வீட்டில் எல்லாரும் ஏறி உட்கார்ந்தாங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கியது. அவங்க நிறைவேற்று புதிய வாசல் சியோன் திருச்சபையில ஏறி வந்திருக்கிற அநேக சகேயும் போல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்க. அநேக பேர் குருடனா இருக்கிறீங்க, ஊமையானா இருக்கிறீங்க. எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். ஏன்னா நீ வெறுமையா வந்த அதிசயத்தை பார்த்து பெற்றுக்கொண்டு தான் போக போற. அல்லேலூயா. பாருங்க, இயேசு அந்த இடத்துல வந்தபோது கரெக்டா அந்த காட்டத்தி மரத்தை நிக்கிறான். இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? கரெக்டா அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து, யாரும் என்னை கண்டுக்கவே இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், மக்களை என்னை பார்த்தல பிடிக்காது, வரி வசூலிக்கிறவன், அதில் சகைவு யாரும் பார்த்தல பிடிக்காது, யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. ஆனா இயேசு அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்து அண்ணாந்து பார்க்கிறாரா. அல்லேலூயா. உன்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க. யாருமே என்னை பார்க்கல, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்கு எல்லா சொந்த பந்தங்களும் இருந்து கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோட ஒரு சில ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு இருக்கிறாரு. இயேசு உன்னை பார்க்கிறாரு. இயேசு வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறாரு. ஏசப்பா அந்த டைமுக்கு நிறுத்தி வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஜனம் இப்பதான் இயேசுவை பார்க்க வந்துக்கிறாங்க. இதுக்குள்ள டைம் ஓடினே இருந்தா எப்படி ஆண்டவரே? அல்லேலூயா. ஆமென். இப்பதான் இயேசு வந்து நின்று பார்த்துக்கிறாரு. ஆமென். இன்னும் அவர் வீட்டுல பக்கம் சாப்பிடணும், எவ்வளவு விஷயம் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. பாருங்க, உன் பேர் எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? நீ அவர் தானே படைத்தவரு. உன் வரலாறே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, உன் பேரை சொல்லி அழைக்கிற தேவன். அல்லேலூயா. யாருமே என்ன கூப்பிடவே இல்லையே, இயேசுவை பார்த்து கூப்பிடுறார். பொன்மொழி என்கிற எஸ்தர். அல்லேலூயா. அம்மா சுசிலம்மா, ஏசப்பா கூப்பிடுறாரு. சீக்கிரம் வாமா, முன்னாடி ஓடி வாமா, இயேசுவை காண. அல்லேலூயா. ஆமென். தம்பி மதன், எங்கப்பா போன? அல்லேலூயா. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? பொன்னேரிக்கு போய்க்கிறான், வருவான். அல்லேலூயா. ஆமென். நீ தேவ பிரசன்னத்தை விட்டு பொன்னேரியில போவாது, அங்க பிரசனம் கிடையாது. பிரசவம் ஆகின உன் பொன்னாட்டி தான் இருக்கு. கவலைப்படாத. டெய்லி நீ வேலைக்கு போயிட்டு அங்க தங்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவனை மறக்காத. அல்லேலூயா. ஆமென். தேவனை ஆராதிக்கிற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆமென். சரி, ஓகே. பாருங்க, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா.
இன்றைக்கு நான் ஆமென். ஆண்டு சொல்ல ஏன் இன்னைக்கு உங்க பேரை சொல்றேன் அப்படின்னா நீங்களாம் ஸ்பெஷல். சுசிலாமாலாம் ஸ்பெஷல் நீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? டாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஏரியா ஃபுல்லா ஏம்மா வாமா வெள்ளிக்கிழமை ஏன் கண்ணீரோடு இருக்கிற, ஏன் துக்கத்தோடு இருக்கிற, நீ வா சர்ச்சுக்கு வா. 11 மணிலாம் கூப்பிட்டு உட்காந்துடணும், 10 பேரோட வரணும். வருவீங்களா? ஆமென். சுசிலாம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க அம்மா, இந்த அம்மா பேர் என்ன? விஜய் அம்மா, விஜயோடைய மனைவி. அவங்க பேர் என்ன? மல்லிகா. மல்லிகை என்று சொல்லும்போது ஒரு வாசம். அல்லேலூயா. அதை சுவாசிக்கும் போது ஒரு சந்தோஷம். நீங்க அப்பா சமூகத்தில் வந்தாலே சந்தோஷம் தான் உங்களுக்கு. அப்பா வீட்டில் வந்துட்டீங்களே சந்தோஷம் தான். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 10 பேரை கூட்டின்னு வரணும். ஆமென். சும்மா வரக்கூடாது, 10 பேரோட வரணும். ஆமென். இதுக்கு பேசாம ஒரு டேப் வாங்கி ஒட்டிடணும் போல இருக்குது. தோத்திரம். அப்ப பாருங்க, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆண்டவரே சொல்றாரு சீக்கிரமாய் இறங்கி வா. இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குங்க. சகைன்னு கூப்பிட்டாரு, நிற்கிறாரு, அண்ணாந்து பார்க்கிறாரு, இறங்கி வா அப்படின்றாரு. இன்னைக்கு சகையு சீஃப் டாக்ஸ் ஆஃபீஸர், கலெக்டர் இல்லையா? இப்போ இறங்கி வா என்று சொல்லும் பொழுது என்னைக்கு ஆண்டவர் நின்று பார்த்தாரோ, சகையை பார்த்து டாக்ஸ் கலெக்டரை பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சிடுவாங்க. ஐயோ டாக்ஸ் கலெக்டர் வந்துட்டாருப்பா, ஒளிஞ்சுக்கிடுவாங்க. யாரும் அவரை பார்க்க வர மாட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனால் யாருமே என்னை பார்த்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிடுவாங்க. ஆனா என்னை பார்த்து ஒருத்தர் நிக்கிறாருன்னா அல்லேலூயா, அவனுக்குள்ள ஒரு மாற்றம். இயேசு அண்ணாந்து பார்க்கிறாரு, அந்த பார்வையிலே அவன் மாறிட்டான். அல்லேலூயா. நீ அவர் பார்க்க, நீ அவரை பார்க்க, அவர் உன்னை பார்க்க. மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறதுங்க. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவள்தான், நான் வேஸ்ட், இனி வாழ்றதுக்கு பிரயோஜனமே இல்லை, என் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. மரண போராட்டத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, மரண கட்டிலிருந்து கர்த்தர் உடைக்கிறார். நீ இயேசுவுக்கு தேவை, நீ வாழணும், நீ சாதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை உனக்கு நேராக வருகிறது மகனே. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாரு. நீ வாழ வேண்டியவன், வாழ வேண்டியவள். அல்லேலூயா. God bless you. உன் வாழ்க்கை ஆஸ்வதமா இருக்க போகிறது. நிறைய பேர் தூக்கி எறிஞ்சிருக்கலாம், நீ வேஸ்ட் என்று நீ தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு தேவை. உன்னை கர்த்தர் பெரிய, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத, ஏசப்பா பார்க்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நீ வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆகர பார்க்கிற ஆகாரே, நீ ஏன் அழுகிறாய்? நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். அவர் வாழ வைக்கும் தெய்வம்.
பிள்ளைகள் மரித்து போவது, கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் வாழ வைக்கிற தெய்வம். உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்படாத தேவனுடைய பிள்ளைங்க எத்தனையோ பேரு இன்னைக்கு அழிந்து கொண்டு போறாங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும். ஆண்டவரே, நீங்க வாங்க. ஆண்டவரே, நீ அங்க என் குடும்பத்துல வாங்க. என் குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படலையே, நீர் வாரும். இந்த தாகம் இருக்கா? இன்னைக்கு இயேசு உங்க வீட்டை வரப்போறாரு. ரட்சிக்கப்படாத உங்க குடும்ப வாழ்க்கையில இயேசு வரப்போகிறாரு. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ரட்சிப்பு வரப்போகிறது. வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து. அல்லேலூயா. அவன் துக்கத்தோடு இருந்தான். யாருமே என்னை கண்டுகொள்ள. நான் எல்லாரும் இருந்து பணம் வசதி எல்லாம் இருந்தோம், இயேசு இல்லாம இருந்தான் அவன் வாழ்க்கையில. நீ எல்லாம் இருக்கலாம், ஆனா இயேசு வாழ்க்கையில எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. பாருங்க, இயேசு நோக்கி கூப்பிட்ட உடனேயும் அவன் பெருமை, பணம், புகழ் எல்லாம் அதை விட்டு வந்துட்டான். அவன் பாவத்தை விட்டு இறங்கி வந்துட்டான். உன் பாவத்தை விட்டு இறங்கி வா, விட்டு வா. உன் பணம், புகழ், பெருமை, கிருமை எல்லாம் விட்டுட்டு வா. அல்லேலூயா. பாருங்க, சகேயு, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஏசப்பா உன் வீட்டுக்குள்ள வரப்போறாரு. உன் வீட்டுல வந்து உனக்குள்ள தங்க போறாரு. உன் வீட்டுல ஏசப்பா வரப்போகிறாரு. உன் வீட்டுல அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகிறது. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு உன் வீட்டுல மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. அடுத்த வாரம் சாட்சி சொல்ல போறீங்க. ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி அது சாட்சியின் வாரமா இருக்க போகிறது. அன்னைக்கு செய்தி பாஸ்டமா கொஞ்சமா தான் கொடுக்க போகிறாங்க. ஆனா சாட்சி வாரம் எல்லா மக்களும் வந்து சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறாரு. அதிசயங்களை காண பண்ண போகிறாரு. அற்புதங்கள் நடக்க போகுது. இந்த நாட்கள்ல, இந்த நேரத்துல அற்புதம் இயேசுவின் நாமத்திலே கடந்து செல்லட்டும். Receive in the name of Jesus. அல்லேலூயா. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு அவர் கரத்தை பிடிச்சு கொண்டு நடங்க. வாக் வித் காட். நம்ம நியூ இயர் ஜியான் சர்ச் லோகோல வாக் வித் காட்னு போட்டிருப்பேன். நீ தேவனோடு நட. ஆண்டவர் வந்துட்டாரு, நீ அவரை கரத்தை பிடிச்சுக்கோ, அவரும் கரத்தை பிடிச்சுக்குவாரு. நீ சந்தோஷத்தோட நடங்க. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு இனி நீ புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. ஆண்டவர் வந்துட்டாருங்க. உன் துன்பெல்லாம் போயிடுச்சு, உன் துக்கெல்லாம் போயிடுச்சு, வியாதி எல்லாம் போயிடுச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு, அற்புதம் வந்துடுச்சு, மிகுந்த சந்தோஷம் வந்துடுச்சு. அல்லேலூயா. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போய் அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எல்லார் பார்வையில யாரு இவன்? சகை யாரு? இவன் பாவி. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, இவன் மகா ஃப்ராடு, இவன் பாவியோ பாவி. எங்க அண்ணன் சொல்லுவான், ஐயோ எப்படி என்ன சொல்லுவாரு உங்க பெரியப்பா? அல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு திட்டுறாங்களா? சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. தூஷிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. அவங்க தூஷணை, அவங்க சாபம், அவங்க பொறாமை ஒன்றும் பலிக்காது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள்,
வாயை மூடிட்டு போவார்கள். அல்லேலூயா. ஒரு நாயும் தன் நாவை அசைப்பதில்லை. அல்லேலூயா. உனக்கு விரோதமா யார் யார் பேசுவாங்களோ எல்லாம் ஆண்டு ஜிப்பா போட்டு மூடிடுவார் இயேசு நாமத்தினால. க்ளோஸ் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. யாராச்சும் பேசினா நீங்க வாயை தரக்கூடாது. டேய், யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்டு புட்ட கொன்னுடுவ, அது பேசவே கூடாது. உன்னை நாயே சொன்னாலும் பரவாயில்ல, நீ யாரு? பரிசுத்த ஜாதி. தூஷித்தாலும் சரி, ஜிப் கப்பு சிப்புன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன். உனக்கு விரோதமா யாராவது செய்யறாங்களா, நீ கவலைப்பட, நான் யுத்தம் பண்றேன்னு சொல்லாரு. நீ சும்மா இரு, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். நான் உன் கூட வந்துட்டேன்ல, உன் கருத்தை பிடிச்சிட்டல. உன் கூட இருக்கிறது யார் தெரியுமா? அவர் சர்வவல்லமை தேவன். மரணம் அவரை அல்லேலூயா தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. அல்லேலூயா. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன், உன்னுடைய தேவன். நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. கண்ணீர் வடிக்காத. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு. அல்லேலூயா. தினி துக்கமா இருக்காத. நீ வீட்டுக்கு போகும்போது சந்தோஷத்தோட போ. அல்லேலூயா. நல்லா சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு சந்தோஷத்தோட போனோம் வீட்டுக்கு. அல்லேலூயா. பாருங்க, இவன் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போனாரே என்று சொல்லி வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தாங்க. இப்படிதான் முறுமுறுக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு, குறை சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு, தூஷிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உன் கூட இயேசு வருகிறாரு. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், சிலுவை முன்னால், உலகமே பின்னால், சிலுவை முன்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. நம்மை இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து நம்பி வந்துட்டோம். இனி என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. நிறைய கூட்டம் பின்மாற்றமாய் போயிருக்கு கூட்டம். அல்லேலூயா. நீ என்ன செய்யக்கூடாது? பின்மாற்றமா போக கூடாது. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே. பாருங்க, எல்லா மக்களும் இவன் பாவி அப்படிதான் சொன்னாங்க இல்லையா? இதை கேள்வி கேட்கிறான். ஆனா இயேசு, நான் பாவியா இருக்கிறேன், ஆனா என் வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் வந்துட்டாருப்பா. நான் பெரிய பாவிதான், ஆனா ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அவனுக்குள்ள ஒரு மாற்றம், அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. என்ன மாற்றம் தெரியுமா? என்ன மாற்றம் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. நான் ஒரு பாவியான மனுஷன் தான், ஆனா இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி அநியாயம் செய்ய மாட்டேன், இனி கர்த்தருக்காக வாழ்வேன், நீதியுள்ளவனா இருப்பேன். அது எப்படி தெரியுமா பார்க்க முடிஞ்சது? வாயில வட சுடல சகையோ, கிரியையில காண்பிச்சாரு. இன்னைக்கு உன் கிரிய காட்டணுங்க, வாயில மாத்திர பேசக்கூடாது. உன் கிரியை என்ன பண்ணாரு பாருங்க. சகையை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே. இப்ப சகையுக்குள்ள ஒரு மாற்றம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிக்கை செய்யறாரு. ஆண்டவரே, சகைக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. இவர்தான் உண்மையில ஆண்டவர். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. உன் ஹீரோ யாரு? உன் ஹீரோ யாரு? அத சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்களா எனக்கு பயமா திக்கு திக்குன்னு இருக்கு. நீ நிறைய பேர் யூரோப்பினாலேயே போக சுத்துறானுவ.
அல்லேலூயா. தெரியுதா? தெரியுமா? அல்லேலூயா. சரி, இப்படியே போயிடுறேன். கட் ஷாட் போடும்போது கட் பண்ண அது போயிடுது. நிறைய பேர் சுவாரஸ்யமா கேளுங்க. காதல் கதை, இது ஒரு மனிதனுடைய காதல் கதை. காணிக்கப்பட ரெடியா இருங்க. ஒரு மனுஷன் உண்மையான ஹீரோ யாரு தெரியல, ஒரு பெண் உண்மையான ஹீரோ யாருன்னு தெரியல. அல்லேலூயா. அவன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைக்கிளில் ஏறி உக்காந்துக்கிட்டு இல்லையா, அண்ணாமலை சைக்கிளில் குஷ்பு உட்காந்து போன மாதிரி இல்லையா, நல்லா ஜாலியாக இருக்குமே இல்லையா. இப்படி நிறைய பேர் பொய்யான ஹீரோவும் பொய்யான ஹீரோயினிக்களே தேடி போய் கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சில பேர் ஃப்ரண்ட்ல ஒன்று பேக்கில் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. ஹீரோயினிக்களை ஆமென். ஃப்ரண்ட்ல ஒன்று பேக்கில் ஒன்று. அல்லேலூயா. உண்மையான ஹீரோ யாரு? அவர் தான் இயேசு. அல்லேலூயா. சில பேர் நிறைய பேர் உட்கார வைப்பாங்க, டக்குன்னு என்ன செய்வாங்க, தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. உன்னை தள்ளாதவர் யாருன்னா அவர் தான். சில பேர் உன்னை ஹீரோ சைக்கிளை உட்கார வச்சுருவாங்க. அந்த ஹீரோ கரை கொண்டு போய் சேர்ப்பாலாம் தெரியாது, ஆனால் உன்னை கரையில் கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர் தான். கரை சேர்க்கிற தெய்வம் அவர் தான். உண்மையான ஹீரோ யாரு? உன் உண்மையான ஹீரோயின் யாரு? இயேசுதான். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ஹீரோ. மற்றதெல்லாம் போலியை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அவர் தான் வேலி, அதான் உனக்கு ஜாலி. அல்லேலூயா. கரங்களை தட்டு. கவிதை தானா வருது. அல்லேலூயா. ஆமென். கவிதை அருவியா கொட்டுது. ஆனா நான் சொல்ற கவிதை ஜீவனுள்ள தேவன். அவங்க நடிச்சு காட்டினாங்க, நாங்க நடிச்சு காட்டல, உண்மையா நான் அனுபவிச்சேன். அல்லேலூயா. உண்மையான காதலுக்கும் பொய்யான காதலுக்கும் வித்தியாசம் உண்டு. உண்மையான காதல் பறந்து போயிடுச்சு ஃபாரினுக்கு. அல்லேலூயா. அப்படியா? அது பொய்யான காதல். உண்மையான காதல் என் கூட சேர்ந்து ஊழியம் செய்து. அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு சோத்திரம், புரியாதவங்களுக்கு ஆத்திரம். அல்லேலூயா. என்னை பாத்திரமா மாத்திட்டார். அல்லேலூயா. என்ன சிஸ்டர் அஞ்சலி சிஸ்டர் இருக்கிறேன்னா, என்ன பாஸ்டர் இது நடக்குதுன்னு தெரியலையே. அல்லேலூயா. ஆமென். இந்த பாத்திரத்தை உண்மையான ஹீரோ யாருன்னு நான் கண்டு கொண்டேன். அல்லேலூயா. அதனால எனக்கு உண்மையான ஹீரோயினை கற்றுக் கொடுத்துட்டாரு. நான் பொய்யான ஹீரோயினை பின்னால போனேன். இது எனக்கு பேரா இருக்குமா, என் ஜாடிக்கத்தை மூடியா இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அல்லேலூயா. அது சொல்லிட்டாரு, இந்த மூடிலாம் விளக்காதுப்பா, இது பணத்துக்கு பின்னால் போகிற மூடி, பரிசுத்தத்துக்கு நேர மூடி ஒன்று இருக்குது ஊழியம் செய்கிற மாதிரி. அல்லேலூயா. அதை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அதுக்குன்னு சொல்லிட்டு அவள் பறந்து போனாலே அப்படி சோகிதம் பாடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான், போனா போயிட்டோம் போடா. அல்லேலூயா. வாய்ப்பில்லை ராஜா. அல்லேலூயா. யாரு? இயேசுவை விட்டுட்டுனா உனக்கு வாய்ப்பில்லை ராஜா. அடுத்த சான்ஸ் ஒன்றுமே இல்லை. அவர் தான் உனக்கு. அல்லேலூயா. ரெடியாச்சா? அவர் தான் உனக்கு. ஆமென். இயேசு தான் உனக்கு. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆமென். இயேசு தான் உனக்கு. அவர் தான் உண்மையான ஹீரோ. ஆமென். போலியான ஹீரோ நம்பி போயிடாதீங்க. ஆமென். ஏன்னா வாலிபுலாம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பக்குன்னு இருக்குது. என்ன ஞானஸ்தானம் கொடுத்து 3ஆவதுல காதல் வந்துடுது. அது மோசம் போக்க இச்சை. எச்சரிக்கையா இருங்க. சில பேர் காதல் கள்ளி காதலா இருக்கு, கள்ளிப்பால் விஷம். அல்லேலூயா. சரி, ஓகே. உண்மையான ஹீரோ அவர் தான். ஆமென். பாருங்க, அவருக்குள்ளாய் சகைக்குள்ளாய் மாற்றம் வந்தது. என்ன தெரியுமா? என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆமென். என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அதாங்க மாற்றம். அவனுக்கு இருக்கிறத நான் அநியாயம் தான் வாங்கிற, டாக்ஸ் வாங்கினாதான், நல்லா சீஃப் தான். அவர் சம்பாதித்திலேருந்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் சம்பாதித்திலேருந்து யாரு கொடுத்தாரு? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏசப்பா தானே பிறந்த நாள். கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு குடும்பம் ஒரு 3 பேருக்கு ஒரு புடவை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமென். நம்மளாம் கொடுத்து பழகணும். இங்க உள்ள எவ்வளோ உண்மையில ஏழை எளிய மக்களா இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஒரு 3 சாரி பொறுப்படுத்திட்டா ஒரு 15 குடும்பம்
எவ்வளவு சாரி வந்துடும்? 10 குடும்பம் வாங்கினா கூட 30 சாரி. அப்போ 30 பேருக்கு நம்ம புடவை கொடுக்கலாம்ல? முடியுமா முடியாதா? முடியும். ஆமென். அப்படிதான் சொன்னேன் நேற்று. அல்லேலூயா. சில பேர் ஜிபே அனுப்பிச்சாங்க. ஆமென். அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் போய் வாங்க போறோம். அல்லேலூயா. என்னை பொறுத்திருக்கோம், கட்சிக்காரங்க கொடுக்கறதுலாம் ஒரு தனக்கு நன்மை வரணும், அதுக்காக தான் கொடுக்குறாங்க. நம்ம அப்படி இல்லை, ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய அந்த வஸ்திரத்தின் வல்லமை அந்த ட்ரெஸ்ல போயிட்டு எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது ரட்சிக்கப்படணும். அதான் அவர் வாஞ்ச. பாருங்க, பாதியை நான் ஏழை கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியது உண்டானால் திரும்ப செலுத்துகிறேன். பாருங்க, அநியாயமா வாங்கினா 4 அத்தனையா திரும்பி செலுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் எழுந்திருக்கலாமா? அல்லேலூயா. சரியாக மணி 11:21. அந்த டைம் பார்க்காதீங்க, உங்க செல்போன்ல இருக்க டைம் பாருங்க. அல்லேலூயா. 11:21. அல்லேலூயா. சொன்ன டைம்ல கரெக்டா ஷார்ப்பா முடிச்சிடுவேன் நான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க என்ன செஞ்சிட்டாரு, 4 அத்தனையா திரும்ப கொடுக்குறேன் சொல்லிட்டு என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னைக்கு அவன் அறிக்கை செஞ்சானோ அன்னைக்கே என்ன ஆயிற்று? ஒரு மனமாற்றம். ஸ்டாண்ட் எடுத்தா பிடிச்சிருங்க. மனமாற்றம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். மனமாற்றம் வந்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஆமென். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. ரட்சிப்பு வந்தது. நீ யாரு? ஆபிரகாமின் குமாரனாய் கர்த்தர் மாற்றிட்டாரு. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சாரு? அல்லேலூயா. அடுத்த வாரம் சொல்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆமென். வீடியோ எடுத்துக்கங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படியே இந்த வீடியோ வந்து கன்டினியூ பண்ணிக்க மெசேஜ்லேயே. ஜெபிக்கலாம். கண்களை மூடி காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களில் திருச்சபை கட்டாமல் இருக்கணும். நம்ம அந்த திருச்சபைகளுக்கு நம்ம திருச்சபை கட்டி கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு சிறிய பங்கு ஊழியர்கள் திருச்சபைகளாக சேர்ந்து பிளான் பண்ணி இருக்கிறோம். அல்லேலூயா. எழும்பி கட்டும் வாருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். ஸோ கடைசி வாரத்துலேருந்து மாதம் கடைசி வாரம் ஸ்பெஷல் காணிக்க ஊழியங்களுக்காக நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? ஆமென். உங்களை பலப்படுத்துச்சா? அதான் சொன்ன, தேவனுடைய வார்த்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை வார்த்தை தான் பலப்படுத்தும். ஆராதனை மட்டும் பண்ணிட்டு போயிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கேட்டு பலத்தோடு போனோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்பது நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை, தசமபாகங்கள், பொருத்தனை காணிக்கை எல்லாவற்றையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.